கலாத்தியர் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம், கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படும்படியாய் ஆண்டவரே எங்களை தகுதி உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுங்க. ஒருவேளை இத்தனை வருடங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீர் விரும்புகிற உமக்கு பிரயோஜனமான கனிகள் எங்களிடத்தில் இல்லை என்றால் நாங்கள் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து இந்த நாட்களிலிருந்து உமக்கேற்ற கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட கிருபை தாரும். வீண் புகழ்ச்சிகளோ விருப்பங்களோ, ஒருவரை ஒருவர் கோபம் முட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் நாங்கள் இருந்து உம்முடைய சித்தத்தை செய்ய தொடர்ந்து கிருபை தாரும். வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, தர்க்கணம், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆண்டவருக்கேற்ற கனி. இந்த பண்புகள் எல்லாம் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக காணப்பட வேண்டும். ஒரு ஆவிக்குரிய விசுவாசி தேவனுக்கேற்ற ஒரு நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் அவர்களுக்குள்ள காணப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு பிதாவுடைய சித்தத்தை செய்தபடியால் இயேசுக்கிட்ட பிதாவாகிய தேவன் அன்பாய் இருந்தார். பிதாவும் இயேசுவும் இணைந்து ஒன்றாய் இருந்து ஒரே சரீரமாய் இருந்தவர் இயேசு என்று நமக்காக கொடுக்கப்பட்டார். அப்போ இயேசு தனித்தல்ல. பிதாவின் அன்பு வெளிப்படும்படி பிதாவுடைய சித்தத்தை இயேசு செய்தபடியால் இயேசுவினிடத்தில் பிதாவாகிய தேவன் அன்பாய் இருந்தார். அன்பு வெளிப்பட்டது. அதே போல் இயேசுவை ஆராதிக்கிற நாமும் இயேசுவின் அன்பு நமக்குள் வெளிப்படும்படி, நம்மிலிருந்து வெளிப்படும்படி இயேசுவின் சித்தத்தை நம்ம செய்யணும். இயேசு என்ன விரும்புகிறார் அதை செய்யணும். இயேசு விரும்புகிற கனிகளை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுவின் அன்பு நமக்குள் இருந்து பிரதிபலித்து மற்றவரிடத்தில் நாம் செயல்பட முடியும். அதனால விசுவாசிகள் தேவனுக்கேற்ற நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த கனிகள் வெளிப்படணும். ஸ்தோத்திரம். வருடம் முடிய போகுது, நல்ல கனி கொடுக்கணும். முக்கியமான கனி என்னன்னு தெரியுமா? ஆத்மா ஆதாயம். ஸ்தோத்திரம். நம்ம மட்டும் ஆண்டவர்கிட்ட அதை கேட்டு இதை கேட்டு எல்லாத்தையும் கேட்டு கிடைக்கலன்னா, அந்த டைமுக்கு கிடைக்கலன்னா உடனே இயேசுநாதரை முறுமுறுப்போம். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தாரு, சர்ச்சுக்கு போய் என்ன கண்டோம், ஆராதனை பண்ண என்ன கண்டோம். ஸ்தோத்திரம். ஈஸியா முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா நல்லது நடந்ததுன்னா ஸ்தோத்திரம், அந்த நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. சில நேரங்களில் நல்ல மிதப்பா தூக்கத்துக்கு அது அவங்களுடைய வாழ்க்கை ஸ்ட்ரக்சரோட இருந்து சந்தோஷமா போயிடுவாங்க.
ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குரிய காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஸ்தோத்திரம். எதானாலும் ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், தேவனுடைய கனிகள் நமக்குள் வெளிப்பட வேண்டும். பிதாவினுடைய சித்தமான கனிகளை இயேசு செய்தார். அதனால்தான் அன்பா இருந்தார். பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் அன்பா இருந்தார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு 2 காரியத்தை பார்க்க போறோம். ஆவியின் கனிகள் அதில் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அன்பு, சந்தோஷம், இந்த 2 காரியம்தான். ஸ்தோத்திரம். அது டைம் சரியா இருக்கும். முதலாவது அன்பு. யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கிடுங்க. யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனம். அப்போ பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பா இருந்து அவர் செய்கிறது எல்லாவற்றையும் காமிக்கிறார். இப்போ நம்ம இயேசுவை விசுவாசித்திருக்கிறோம். இயேசு ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவனுக்கேற்ற நல்ல கனிகளை உருவாக்கி ஆண்டவருடைய சித்தங்களை செய்யும் பொழுது செய்து அவரிடத்தில் காமிக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை எல்லாம் நம்ம ஜெபம் பண்ற நேரங்களில் என்ன செய்வோம்? சில உடன்படிக்கை செய்ததை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த உடன்படிக்கையின்படி என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். ஸ்தோத்திரம். யோவான் 5வது அதிகாரம் 42வது வசனத்தை படிப்போம். 43. அப்போ உங்களில் தேவ அன்பு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அன்னைக்கு சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தேவ அன்பு உங்கள்கிட்ட இல்லை. அன்றைக்கு ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடத்துல தேவ அன்பு இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நம்ம பார்த்து என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ள தேவ அன்பு இல்லை. தேவனுக்கு ஏற்ற கனி இல்லை. கனி கொடுக்கிறவர்களாக காணப்படல. உங்களிடத்துல அன்பு வெளிப்படல. ஸ்தோத்திரம். 43வது வசனம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவின் நாமத்தின் நிமித்தம் தான் இந்த உலகத்துல வந்தேன். பிதாவுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய பாவங்களை கண்டிச்சுணர்த்தி பரலோக பாக்கியங்களை கொடுக்க, ஜனங்களை மீட்கும் பொருளாக இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து பரலோக பாக்கியத்தை கொடுக்கும்படி இந்த உலகத்தில் பிதாவுடைய சித்தத்தின்படி நான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். ஆனாலும் என்னை சரியாக ப்ராப்பரா ஏற்றுக்கொள்ளல. என்னிடத்தில் அன்பு செலுத்தல. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்மை தேடி ரட்சிக்க வந்த தேவனிடத்தில் நாம அன்பா இருக்கணும். அந்த அன்பு எப்படி வெளிப்படணும்னா கனிகளினால் வெளிப்பட வேண்டும். அன்பு எப்படி வெளிப்படணும்? கனிகளினால். கனிகள் எப்படி இருக்கும்? நம்முடைய செய்கைகளினால். நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது அந்த கனியாய் ஆண்டவருக்கு வெளிப்படும். ஸ்தோத்திரம். உதாரணமா, ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற புறஜாதி மக்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்துறது, அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான கனி. ரொம்ப பிரியமா இருக்கும். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். அப்போ பரலோகமே சந்தோஷப்படணும்னா ஒரு பாவியை நம்ம மனம் திரும்ப வைக்கணும். சோதர வருஷம் முடிய போகுது. எத்தனை பேரை நீங்க ஆதாயம் செய்தீங்க? என்ன ஊழியம் செய்தீங்க? ஆண்டவர்கள் எப்படி செயல்பட்டீங்க? ஆண்டோடைய சித்தத்தை என்ன செய்தீங்க? நம்ம முழுக்க என் குடும்பத்தை ஆசீர்வதி எனக்கு தாருங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லி
நம்முடைய வாழ்க்கையின் ஸ்ட்ரக்சரை விரிவாக்கி அதுக்கேற்ற காரியங்களை கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா ஆண்டவருக்குன்னு சொல்லி என்ன கொடுத்தோம்? ஆண்டவருக்கு என்று சொல்லி என்ன கனி கொடுத்திருக்கிறோம்? நம்மிடத்திலிருந்து ஆண்டவருக்காக என்ன கனி வெளிப்பட்டது? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கொடுக்கிறது கனிகளாய் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். நல்ல கனி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் 13வது அதிகாரம் யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனம். ஒருவர் அன்பா இருக்கணுமா? நம்ம கண்கூட பார்க்கிற இடத்துல அன்பு செலுத்தணும். ஸ்தோத்திரம். நம்ம சபைக்கு சர்ச்சில் கூடி வர்றோம், தெரிஞ்சவங்களாட்ட மட்டும்தான் பேசுறாங்க. புதுசாக வந்தாங்கன்னா எங்கேருந்து வராங்க, எப்படி வராங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, அந்த வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. வரோம், நம்ம குடும்பம் வர, இல்லைன்னா கொஞ்சம் பழக்க வழக்கம் இருக்கவங்கள எப்படி இருக்கீங்க அதோட சரி, இல்லைன்னா சிரிச்சிட்டு வந்துடும், அவ்வளோதான். நம்ம கண்கூட பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், சகோதரர்கள், அவரிடத்துல என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். இயேசு அன்பா இருந்தார். அந்த அன்பு நமக்குள்ள வெளிப்படணும். ஸ்தோத்திரம். பிறரிடத்துல என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் ஸ்தோத்திரம். அதாவது பெற்றோர் ஒரு 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருக்குன்னு வைங்களேன். அந்த பிள்ளைகளில் எந்த பிள்ளை பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுறாங்களோ அந்த பிள்ளைக்காட்ட பெற்றோர் என்ன செய்வாங்க? அன்பா இருப்பாங்க. அது தவறுதலான அப்ரோச். 5 பிள்ளைகளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கர்ப்பத்தின் கனிகள். 5 பிள்ளைகள் இடத்துலையும் அன்பா இருக்கணும். எந்த பிள்ளை கீழ்ப்படியாம போதோ அந்த பிள்ளைக்கு நல்ல ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைய தேவனுடைய சத்தியத்தை போதித்து சரியான கர்த்தருடைய பாதையில சிக்ஷையில நடத்தும் பொழுது அந்த பிள்ளை தேவனுக்கு ஏற்ற பாதையில கரெக்டாயிரும். ஸ்தோத்திரம். அதனால ஒருவரை ஒருவர் நாம் என்ன செய்யணும்? அன்பாய் இருந்து கொள்ளணும். 35வது வசனத்தை படியுமா? அப்ப நம்ம ஒருவர் அன்பா இருந்தா நம்ம பார்த்து என்ன சொல்லுவாங்க? புறஜாதி மக்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க சகோதரர்கள், அவங்க கிறிஸ்துவுடையவர்கள், அவங்க இயேசுநாளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி மற்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? மற்றவங்க புறஜாதி மக்கள் நம்ம தெரிந்தவங்க என்ன செய்வாங்க? அவங்க கிறிஸ்தவங்க அப்பா, அவங்க பார்த்து பேசிட்டு போறாங்க பாருங்க, அவங்க அன்பா பேசிட்டு போறாங்க. அப்போ என்ன சாட்சி கிடைக்குது? கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வெளிப்படும் பொழுது புறஜாதி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இவங்க கிறிஸ்துவின் அன்பிலான் இணைக்கப்பட்டவர்களாக இவர்கள் சீஷர்களாக காணப்படுகிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு சாட்சி. அது முகத்துக்கு முகம் பார்த்துட்டு பேசாம போவாங்க வெளியே கூட. அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசிகள் கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதுதான் அழகான ஒரு கனியா விரும்புகிறார். ஸ்தோத்திரம். யோவான் 15வது அதிகாரத்தை எடுக்குதுங்க. 12வது வசனத்தை படிங்க. 13வது வசனம். அப்போ மனுஷனுக்கு மனுஷன் ஜீவன் கொடுக்க மாட்டாங்க. ஜீவன் யாரு கொடுக்கிறது? ஜீவன் யார் கொடுத்தது? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஜீவனை கொடுத்தார். ஏன்? நம்மேல் வைத்த அன்பினால. இயேசுவின் அன்பு நமக்குள்ள, ஆண்டவருடைய அன்பு நம்ம அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டு நம்மில் அவர் அன்பாய் இருக்கிறதை வெளிப்படையாக அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்கு தத்தம் செய்து
ஜீவ பலியாய் நமக்காக தேவன் அர்ப்பணிக்கப்பட்டார். மனுஷனுக்கு மனுஷன் ஜீவனை கொடுக்க மாட்டான். ஆதாயத்துக்காக ரத்த என்ன இது ரத்தத்தை கொடுக்கிறது, அது கொடுக்கிறது, மற்றபடி ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. ஜீவனை கொடுத்தது இயேசு ஒருவர் தான். ஏன்னா நம்மேல் வைத்த அன்பினால பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் வைத்த அன்பு வெளிப்படும்படி பிதாவுடைய சித்தத்தை செய்தார். அவரோடு கூட இருந்தார். எந்த தவறுதல் இல்லை. இயேசுவின் அன்பு நமக்குள்ள வெளிப்படும்படி நம்மிடத்தில் வெளிப்பட அவர் தன்னுடைய ஜீவனையே தத்தம் செய்து நமக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். இதுதான் எல்லா அன்பை காட்டிலும் பெரிய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், சந்தோஷம். அதாவது அன்பு, சந்தோஷம், ரெண்டு காரியத்தையும் பார்க்க. சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம் 11, 12 வசனங்களை எடுங்க. தேவதூதன் சொல்றான், எல்லா ஜனங்களுக்கும், உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற நற்செய்தி. ஸ்தோத்திரம். உன்னதமான கடவுளே மனுஷனா இறங்கி வந்தாரு. அந்த உன்னதமான கடவுள் மனுஷனா இறங்கி வந்ததுனால சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். அப்ப தேவதூதன் சொல்றான், சகல ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியாக இன்றைக்கு பெத்லகேமிலே மாட்டுக்கொட்டையில மனுஷகுமாரன் பிறந்திருக்கிறார். சோதரம். அது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. கடவுள் மனிதனா இறங்கி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். அப்ப அந்த சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவால ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவால. ஏன்னா அவர் நம்மேல் வைத்த அன்பு பிரத்யட்சமாய் வெளிப்பட பரலோகத்திலிருந்து தன்னுடைய மேன்மைகளை திறந்து இயேசு என்று கடவுளே மனிதனாய் இறங்கி வந்தார். இறங்கி வந்து நமக்கு அன்பாய் வெளிப்பட்டார். அந்த அன்பு வெளிப்பட்டது. அப்போ கடவுளே மனிதனாய் வெளிப்படணும்னா நம்மில் வைத்த அன்பினால தான் வெளிப்பட்டார். ஸ்தோத்திரம். லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனம். தொண்ணூற்றி 9 நீதிமான்கள் மனம் திரும்புறதுக்கு விருப்பம் இல்லாது மனம் திரும்புற ஒரு பாவி. அப்போ நீதிமான் 99 பேர் இருந்தாலும் கூட நீதிமான் என்று சொல்லி மனம் திரும்பாம இருக்கிற 99 பேரை விட ஒரே ஒரு பாவி இருக்கான் பாரு. அந்த பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வெறுங்கையா பரலோகத்துக்கு போகக்கூடாது. வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாது. மகா அலெக்சாண்டர் மரணத்துக்கு பிறகு 2 கைகளையும் சபப்பெட்டிக்கு வெளியே போட்டார். காரணம் என்னன்னு தெரியுமா? வெறுமையா வந்தேன், வெறுமையா போறேன், வெறுங்கையா வந்தேன், வெறுங்கையா போறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டார். இயேசு நமக்காக தன்னை தியாக பலியை அர்ப்பணித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதனால இயேசுவின் அன்பு நமக்குள்ள இருந்து பிரதிபலித்து அநேக பாவிகள், இந்த உலகத்தில் இயேசு அறியாமல் இருக்கிற அநேக பாவிகள், அநேக ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டிய இருக்கு. அவங்க எல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு பாவத்தை செய்து மரண வாசல்ல கடந்து போறாங்க. போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. சின்ன பையன்மாரு, சின்ன வாலிப பிள்ளைகள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க.
ஸ்தோத்திரம். காலேஜ், ஸ்கூலு, இப்படிப்பட்ட ஸ்கூல் காலேஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் லெசன் எடுத்துட்டு இருப்பாங்க. இவன் நல்ல போதையில் ஒன்றில் இந்த போதை பொருள் போட்டிருப்பான், அப்படி இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சிருப்பான், அழகாக டெஸ்கில் நல்லா தூங்கிட்டு இருப்பான். எந்தெந்த டீச்சர்ஸுக்கு தெரியுமா? மேக்ஸ் டீச்சர், பிசிக்ஸ் டீச்சர், இப்படிப்பட்ட முக்கியமான சப்ஜெக்டுக்கு அந்த விளங்காத தலைகள் எல்லாம் இருக்கும். அதால அந்த டீச்சர்ஸுக்கே கண்ட்ரோல் இல்லை. அப்படிப்பட்ட காலங்கள், மோசமான காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். என்ன பாவி? உலகத்தில் உள்ள அத்தனை அட்டூழியம் செய்து, பாவத்தை செய்து, நரகலான விக்கிரகத்தை ஆராதிச்சு மோசம் போக்கி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மோசமான பாவி மனம் திரும்பும் பொழுது தான் செய்தது தவறு, பாவம் என்று சொல்லி தன்னை புரிந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீதிமானாய் நீதிபரராகிய இயேசுவின் ரத்தம் கழுவப்பட்டு அவன் நீதிமானாய் மாறும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படும். ஸ்தோத்திரம். அதுக்காக தான் கர்த்தர் நம்ம முன்கூட்டி அழைத்து, முன்குறித்து அழைத்து, தெரிந்து கொண்டு அவருடைய ரத்தம் கொண்டு கழுவி அபிஷேகம் பண்ணி அவருடைய பிள்ளையா வச்சு நம்ம மேல அன்பு கூர்ந்து, நீ எனக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிப்பின் பாதையிலே நடத்து, அதுவே எனக்கு உகந்த கனி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி நம்ம எங்க இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். சுவிசேஷம் சொல்றது கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, என் சுவிசேஷத்தை வெட்கப்படாமல் சொல்றவன் தாவின் ராஜ்யத்தில் நான் வெட்கப்படாமல் அவனை குறித்து நான் சாட்சி சொல்வேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட ரகசியமே அவருடைய சித்தத்தை செய்ய. ஸ்தோத்திரம். எவ்வளோ ஜனங்கள், எத்தனையோ ஜனங்கள் தியேட்டரில் போய் பாருங்க, கும்பல் கும்பலா போவாங்க. பொழுதுபோக்குக்கு கும்பல் கும்பலா போறாங்க. நெரிசல்ல செத்து மடிகிறாங்க ஜனங்க. ஒண்ணு இல்லாத ஸ்தோத்திரம் நெய்ய ஊத்தி எங்கேயோ கொண்டு போய் மலை உச்சியில கொண்டு போய் நெருப்ப கொளுத்தி காட்டுறான். அது தீபமா எரியுதுன்றான். அதை பார்க்க லட்சக்கணக்கில் ஜனங்க போது அந்த நெரிசல்ல செத்து மடிகிறாங்க. ஸ்தோத்திரம். யோசி பாருங்க, நம்ம ஆராதிக்கிற கடவுள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர், உலகத்தை படைத்த தெய்வம், நம்ம எல்லாம் சிருஷ்டித்து இன்னைக்கு சிருஷ்டிகர்த்தராய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மிடத்தில் அவர் அன்பு கொண்டு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். ஏன்னா என் ஆண்டவர் வருவார், என்னை அழைச்சி கொண்டு பரலோகம் போவார். நம்ம எல்லாம் பாவிகள் தாங்க. நான் எல்லாம் மிக மோசமான பாவி. சோதன் இந்து முன்னணியில் இருந்தவன், கிறிஸ்தவர்களை அடிச்சவன், அப்படிப்பட்ட கொடூரமான சொந்தமா கோயில் வச்சிருந்தேன். மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு உள்ளு கிடந்த. அடடா இது லாய்ப்படான்னு சொல்லி மூடிட்டு 1974 இப்படிப்பட்ட கொடூரமான என்னை ஆண்டவர் சந்திச்சார். அது பிறகுதான் ஒரு நல்ல வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒரு நல்ல மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாய் வாழ தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். ஏன்னா அசுத்தத்தில் இருந்த ஒரு காலத்தில் நீ சந்தோஷமா நீதிமானா வாழுன்னு சொல்லி நீதிபரருடைய இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்தபடியால் இன்னைக்கு அவருடைய அன்பு எனக்குள்ள இருக்கிறபடியால், அவருடைய அன்பு பிரதிபலித்து கொண்டிருக்கிறபடியால், அவருடைய சித்தத்தை செய்ய வைத்திருக்கிறபடியால் இன்னைக்கு சந்தோஷமான பாதையில வாழ்க்கையில வைத்திருக்கிறான். ஏன்னா எப்ப ஏசப்பா வந்தாலும் பரலோகம் நான் போவேன், பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா.
எத்தனை ஆத்மாக்கள் இன்னைக்கு ஆண்டவரே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில நெருக்கடியா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். வைத்ததெல்லாம் இழந்து போனேன், கிடைத்ததெல்லாம் இழந்து போனேன், என்னை நெருக்கடியா இருக்கிறேன்னு சொல்லி எத்தனையோ மக்கள் ஸ்தோத்திரம் அவர்களை எல்லாம் மீட்டெடுக்க தான் நம்மை மாதிரி ஆட்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தார். நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு இன்னொரு வழியாக கர்த்தர் கொண்டு வருவார். நாம் செயல்படாவிட்டால் கல்லுகள் செயல்படும், நாம் செயல்படாவிட்டால் இந்த பில்லர்கள் பேசும், செயல்படும். நாம் செயல்படாவிட்டால் தேவன் இன்னொருவரை எழுப்புவார். சோதரம். எஸ்ஸர் ராஜாதி ராஜாவுடைய பக்கத்தில் முன்னால வந்து நிற்கிறாங்க. மொர்தெகாய் சொல்றாரு, அவங்க சித்தப்பா, யூத குலத்துக்கு ரட்சிப்பு ஒன்னால வரலன்னா ஆண்டவர் இன்னொரு வழியை ஏற்படுத்துவார். அதனால யூத குலம் அழியாம இருக்கணும்னா நீ ராஜாவுடைய முன்னால போய் அவருடைய கண்களில் தயவு கிடைக்கணும். நீ என்ன செய்ய போறியோ தெரியாதுன்னு சொல்லி அந்த எஸ்ஸர் ராஜாத்தி போய் நிற்கிறார் ராஜாவுக்கு முன்னாலே. ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. யூத குலத்துக்கு ஒரு மீட்பும் ரட்சிப்பும் உண்டாயிற்று. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நம்ம செயல்படலைன்னா கர்த்தர் இன்னொருவரை எழுப்பி விடுவார். நம்ம ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் அன்பு செலுத்தி ஜனங்களை ரட்சிப்பின் பாதை நடத்தலைன்னா இன்னொரு பாதையில் ரட்சிப்பு கடந்து வரும். அதனால நம்ம வெறும் கையா பரலோகத்துக்கு போகக்கூடாது. இயேசு வரப்போறார். வர்றதுக்கு முன்னால நம்மை ஆயத்தப்படுத்தி, ஆண்டவரே என் நிமித்தம் ஒரு ஆத்மாவை, ஒரு ஆத்மா. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் எத்தனை பேர் உடம்படிக்கை பண்ணியிருப்பீங்க? எத்தனை பேர் ஆண்டவரோடு உடம்படிக்கை செய்ய, ஆண்டவரே நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன், ஒழுங்கா ஆராதனை போவேன், காத்திருப்பு கூட்டத்துக்கு போவேன், உபவாச ஜெபத்துக்கு போவேன், ஊழியத்துக்கு போவேன், ஆத்மங்களை ஆதாயம் செய்வேன், எப்படியாவது ஒரு சிலரையாவது ஆதாயம் செய்து ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு நல்ல கனியை கடவுளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? உடம்படிக்கை பண்ணிட்டோம், செய்கையில இல்லையே, கனி இல்லையே, கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லையே. கனியை நம்ம அமைக்கிறோம். நம்ம ஏன் செய்யணும்? நம்ம ஏன் பாடுபடணும்? சிலவங்களுக்கு கூச்சம். ஏசப்பாவை பற்றி சொல்றதுக்கு மனம் இல்லை, மனம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. பரலோகத்தில் போகும்போது ஆண்டவர் உங்களை பற்றி சொல்ல வெட்கப்படுவார். நான் உன்னை அறியேன் என்னவாரு. ஞானமா இருக்கணும். ஸ்தோத்திரம். 99 நீதிமான்களை காட்டிலும் ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படும். நீ ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்வதே தேவனுக்கு பிரியமான கனி. அந்த கனிதான் பரலோகத்தை சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். அந்த கனியை கொடுக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். லூக்கா 19வது அதிகாரத்தை திருப்பிடுங்க. ஆறாவது வசனத்தை படியுமா? யார அழைச்சிட்டு போறாங்க? சகேயு இயேசுவை அழைச்சிட்டு போறான். சகேயு யார் தெரியுமா? நல்ல செல்வந்தன். இந்த பணத்தை சேர்க்கறதுல கட்ட பஞ்சாயத்து அது இது ஏதாவது வட்டிக்கு வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி ஏழைகளை சுரண்டி எடுத்து நல்லா சம்பாதிச்சிருந்த அரசியல்காரன் மாதிரி.
அவனுக்கு நிம்மதி இல்லை. இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருப்பாரு, அவருடைய குணாதிசயம் என்ன, அவரிடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி அழகா காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்து பார்க்கறான். இயேசு அவரை பார்த்தாரு. இயேசுக்கு தெரியும் யார் என்னன்னு. சகைவே, நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் நான் தங்கணும் அப்படின்னு. உடனே அவன், ஆண்டவரே என் வீட்டுக்கு நீங்க வர வேண்டாம், நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான்னு தெரியுமா? ஒரு 4 காரியத்தை அவன் உள்ளடக்கி தேவனை அழைத்து கொண்டு போறான். முதலாவது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். 2வது, அவனுக்குள்ள தாழ்மை இருந்தது. அவன் பெரிய செல்வந்தன், பெரிய கோடீஸ்வரன், பல வழிகளில் சம்பாதிச்சான். அப்போ அவனுக்குள்ள ஒரு தாழ்மை இருந்தது. 3வது, அவனுக்கிட்ட சமாதானம் இருந்தது. என்ன சமாதானம்? இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறித்த சமாதானம். ஏன்னா அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளைத்தர நான் திருப்பி கொடுத்துட்றேன், என் சொத்துல பாதி கொடுத்துட்றேன். அப்ப அவனுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகுது. சமாதான காரணர் அவரோடு கூட இருக்கிறதுனால தான் செய்தது தவறு, நான் ஒரு பாவி என்பதை அவன் புரிந்து தன் ஆஸ்திகள்ல பாதி கொடுத்துறேன்டான். யார் சொல்றது? இருக்க அதிகம் தான் செய்யக்கணுன்னு பார்ப்பான் அரசியல்வாதி. கொள்ளை அடிச்சு எப்படியாவது சேர்த்தெடுத்து நைட்டு அவன் தூக்கம் இல்லை, தூக்கவும் முடியாது. அவன் சாப்பிட்றது 2 சப்பாத்தி. வெளியே போன ஒரு படையோட போனோம், பொட்டேஷன் 5-6 பேர் சேர்ந்து. அவன் கையில் கத்தி கபடா எல்லாம் இருக்கும். என்னையா வாழ்க்கை அது? ஸ்தோத்திரம். இவன் பார்த்தான், ஆஹா இதெல்லாம் நமக்கு சமாதானத்தை தராது, பணம் எல்லாம் சமாதானம் தராது, அதனால் ஆண்டவருக்கு எல்லாம் ஒப்பு கொடுப்போன்னு சொல்லி அவன், ஆண்டவர் சொன்னார் நீ கீழே இறங்கி வாப்பா அப்படின்னாரு. அவனுக்குள்ள கீழ்ப்படிதல், முதலாவது அவன் கீழ்ப்படிந்தான், உடனே இறங்கினான். அவனுக்குள்ள தாழ்மை இருந்தது. உன்னதமான கடவுளை அழைச்சி கொண்டு போக அந்த பெரிய கோடீஸ்வரன் செல்வந்தனுக்கு ஒரு தாழ்மை இருந்தது. 3வது, அவனுக்குள்ள சமாதானம் வந்தது. அடுத்தது, ரட்சிப்பு உண்டாயிற்று. அதனால கர்த்தர் அந்த இடத்துல போனாரு. ஆண்டவராய் இயேசு போகும்போது, அழிச்சிட்டு போகும்போது என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? இவன் பெரிய பாவி, அருள இவன் ஒரு பெரிய பாவி, இந்த பாவியுடைய வீட்டில் தங்க போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரியாசம் பண்றாங்க, முறுமுறுக்காங்க ஜனங்க, பிரஜாதி மக்கள். ரகசியம் தெரியல, ஆனா இவனுக்குள்ள ரட்சிப்பு வந்தது. ஏன்னா இயேசு சொன்னதும் கீழ்ப்படிந்தான். அவனுக்குள்ள தாழ்மை வந்தது, சமாதானம் வந்தது, ரட்சிப்பு உண்டாயிற்று. அதனால எனக்குள்ளதுல பாதி கொடுத்துறேன். சந்தோஷமா சொல்றேன். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பு, ஸ்தோத்திரம், சமாதானம் அவனுக்குள்ள வெளிப்பட்டபடியால் அவன் தனக்குரியதை நான் பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தன்னையே அர்ப்பணித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனிடத்தில் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட்டது. ஸ்தோத்திரம். அவன் சந்தோஷமாய் தேவனை அழைத்து கொண்டு போவான். அவனுக்குள்ள ரட்சிப்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை எடுங்க. ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். யாரு நம்பிக்கை? நம்பிக்கை யாரு? நம்முடைய நம்பிக்கை யாரு? இயேசு. ஆண்டவரை இயேசு மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கோம். உங்க சொத்து, பணம், பொருள், கௌரவம், படிப்பு, அந்தஸ்து, இதெல்லாம்
இந்த இவைகள்ல உங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா ஒரு நாள் இந்த நம்பிக்கை உங்களை என்ன ஆகும்? சீரோ ஆக்கிரும். அந்த நம்பிக்கை வீணா போகும், கைவிட்டு போகும், நம்ம ஏமாற்றி விடும். ஆனா கைவிடாமல் பரலோகம் வரை கொண்டு போய் சேர்க்கிற நம்பிக்கை யாருன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் மேல நீ நம்பிக்கை வச்சேன்னா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பரலோகம் வரையில கொண்டு போய் சேர்ப்பார். எந்த பொருள் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, எந்த ஆசி மேல நம்பிக்கை வைக்காதீங்க, எந்த சொத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க, எந்த வித படிப்பு கௌரவம் அந்தஸ்து இது மேல நம்பிக்கை வைக்காதீங்க. என் நம்பிக்கை இயேசு ஒருவரே. அல்லேலூயா. நீங்க இயேசுவில நம்பிக்கை வச்சீங்கன்னா உங்களை கோடா கோடியா பெருக செய்து உங்களை உயர்ந்த நிலையில கொண்டு போவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ளது மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா அது நம்மை கைவிட்டு போகும். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. கர்த்தர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், அதனால சந்தோஷமா இருக்கிறேன். எந்த பொருள் மேல இல்லை, என் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சேன். எந்த காரியத்தையும் கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, எந்த பொருள் மேல வைக்காதீங்க. அதே மாதிரி எந்த பொருள் மேலே மேன்மை பாராட்டாதீங்க. அதே போல ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறாருன்னு சொன்னா அது தேவ சித்தமா இருக்கும். அவருடைய சித்தத்துக்கு உள்ளடக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா இருக்குன்னு சொல்லி அதை அழகா பெற்றுக்கொண்டு சந்தோஷமா ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி காலதாமதம் ஆகி அந்த பொருள் அந்த காரியம் சக்சஸ் ஆகலன்னா ஸ்தோத்திரம் அதை பிடிச்சிட்டு 24 hours போட்டு நெருக்கி 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 ஆண்டவரை திட்டி திட்டி ஜெபம் பண்ணாதீங்க. தேவ சித்தம் இல்லைன்னு விட்டுருங்க. ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னா அதை விட்டுறணும். அதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க கூட ஸ்தோத்திரம். தேவனுக்கு சித்தம் என்ன நம்ம ஜெபம் பண்ணப்போ அதுக்குரிய சிக்னல் கிடைக்கும். எப்படி சிக்னல்? உள்ளத்தில் சந்தோஷம் உண்டாகும். ஆவியானவர் அந்த காரியத்தை நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் தெளிவா நம்மோட பேசுவார். அதே போல ஸ்தோத்திரம் தேவ சித்தம் இல்லைன்னா அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கிடைக்கலன்னா உடனே புரிஞ்சுக்கிடுங்க இது தேவ சித்தம் இல்லை. அந்த தேவ சித்தம் இல்லாததை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னா உள்ளத்துல ஒரு டென்ஷன், அதாவது இரிட்டேஷன். அதே மாதிரி சிக்னல் கிடைக்காது. ஆவியானவர் இடைப்பட மாட்டார். ஒரு மாதிரி டென்ஷன்லே இருக்கும், அது ஒரு தெளிவு வராது. அப்போ உடனே புரிஞ்சுக்கணும் இது தேவ சித்தம் இல்லை, அதை அப்படி விட்டுறணும். அதை போட்டு பாடா படுத்தி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கடைசியில் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்குள்ள ஒரு அபிசுவாசம் உண்டாகும். அபிசுவாசம் உண்டாகி ஜெபம் பண்ணதே நிறுத்துவாங்க. சர்ச்சுக்கு வந்து என்ன கண்டேன், ஜெபம் பண்ணி என்ன கண்டேன், நான் கேட்டது தரலையே ஆண்டவரே. சோத்திரம். ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லி புரியணும். புரியறது தான் ஆவியானவர் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆவியானவர் தெளிவுபடுத்துவார். ஸ்தோத்திரம். இது என் சித்தம் இல்லை விட்டுரு அப்படின்னு அதோட விட்டுறணும். அப்படி செயல்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசுவோடு ஒரு நல்ல நெருக்கம் இருக்கும். அவருடைய அன்பு நமக்குள்ள இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கலாய் காணப்படுவோம். ஆவிக்குரிய கனிகள் ஆண்டவருக்கு கொடுக்க கொடுக்க தேவன் நம்மிடத்துல பிரியமாயிருப்பார், அன்பாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 2 காரியத்தை சொன்னேன், டைம் இல்லை, அடுத்த வாரத்திலிருந்து பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழும்புங்க பார்ப்போம். எல்லாரும் எழும்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையுள்ளவரே மக்கள் ஸ்தோத்திரம். அலைந்தேன் பல நாள் உம்மையோ மாறிய மறைந்தே தெரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உம்மையோ மாறிய மறைந்தே தெரிந்த துரோகியை அனைத்து
என்னையும் அணைத்தேரல் பாலே அணைத்தேரல் பாலே என்னையும் அணைத்தேரல் பாலே அன்பே 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 ஆருய் உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே பூலோகத்தின் பொருளின் மகிமை அள்ளியம் பொல்லின் போவை போல் பூலோகத்தின் பொருளின் மகிமை அள்ளியம் பொல்லின் போவை போல் பாடாதே ஐயா அன்பே பாடாதே ஐயா பாடாதே ஐயா அன்பே பாடாதே ஐயா அன்பே 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 ஆறு உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே இப்பாரினிலும் அன்பில் இனிமை இயம்ப இயலா தாரையா இப்பாரினிலும் அன்பில் இனிமை இயம்ப இயலாதாரையா இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்க எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ அன்பே 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 ஆறு உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே பரிசுத்தமுள்ள ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம்.